மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விடியும் வேலை அப்படிங்கிற அந்த பாடம் இருக்கா இல்லையா, அந்த பாடத்தில் இருக்கிற பின்பக்க பயிற்சிகளும், அதுக்கப்புறம் கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இருக்கிற பின்பக்க பயிற்சிகளையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா விடியும் வேலை அப்படிங்கிற பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இருக்கிற பின்பக்க பயிற்சி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். கீழே ஒரு 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 6 வார்த்தைகளுக்கும் சரியா, அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் பலூனில் அந்த 6 வார்த்தைகளோட பொருள்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக நம்ம பொருத்தணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், வேலை கொடுத்துருக்காங்க. இது எந்த லகரம் போட்டிருக்கு அப்படின்னா பொது லகரம் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நேரம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அதுக்கு நேராக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். வேலை அப்படின்னா நேரம்ங்கிறது அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொதி அப்படின்னு என்ன வரும், மூட்டை அப்படிங்கிற பொருள். சரியா, அப்போ அதுக்கு நேராக நம்ம அதையே பொருத்தி இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னு என்னென்னா தயார் செய்தல். அப்போ அதுக்கு நேராக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளிர் அப்படின்னா இளம் இலை. அடுத்தது கொடியடுப்பு அப்படின்னா பக்க அடுப்பு. இப்போது வேலை அப்படின்னா நேரம், பொதி அப்படின்னா மூட்டை, ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னா தயார் செய்தல், துளிர் அப்படின்னா இளம் இலை, கொடியடுப்பு அப்படிங்கிறது பக்க அடுப்பு. இந்த மாதிரி இதை மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வருணனை சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை கூறுவதற்கு வருணனையாக ஒன்றை ஓமைப்படுத்தி சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பச்சை பசேல் என்ற வயல்வெளி அது பசுமையாக தான் இருக்கும். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி போட்டிருக்காங்களா இல்லையா, என்னென்ன பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வருணனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வட்ட நிலா போல் குங்கும பொட்டு, அவங்க அம்மா வச்சுருந்த குங்கும பொட்டு எப்படி இருந்துச்சுன்னா வட்ட நிலா போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு, அந்த வரகரிசி சோறு எப்படி இருந்தது, அம்மா வெள்ளை வெளேரென இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வருணனை சொற்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பற்றியை நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள். சிறுதானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. குதிரைவாலி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண் பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை சாப்பிடத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறுதானிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். இந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுதானிய உணவுகளான கம்பு, கேழ்வரகு, ராகி, அதனால் என்னென்ன பயன்கள் நம்மளுக்கு கிடைக்குது, அதை ஏன் நம்ம சாப்பிடணும், ஏன் துரித உணவுன்னா என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த உணவுகளை ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் கீழே ஒரு சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதை இந்த பத்தியை படித்து இதில் இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம அதற்கான விடைகளை பார்க்கலாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்தியில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுதானிய உணவுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பிக்சர்லாம் பாருங்கள். அந்த திணை, வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, சோளம், குதிரைவாலி அரிசி, பனிவரகு அரிசி, கேழ்வரகு, இது எல்லாமே அந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாமே அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற வினாக்களை பார்க்கலாமா. பாருங்கள், எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான உணவு முறை நமக்கு ஏற்புடையது அப்படின்னா நம்ம உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், சிறுதானிய உணவு முறை நமக்கு ஏற்புடையது. என்ன சொல்லியிருக்காங்க, சிறுதானிய உணவு முறை தான் நம்மளுக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். சிறுதானியங்களுள் ஏதேனும் 4 எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 எழுதியிருக்கோம் பாருங்கள். திணை, வரகரிசி, கம்பு, கேழ்வரகு, இது 4 எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது ஏன்? அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதுதான் நம்ம தமிழில் என்ன சொல்லணும்னா துரித உணவுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த துரித உணவுகளை நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, துரித உணவுகள் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமைவதால் அதை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, 2 சொற்கள் ஒரே கருத்தினை விளக்குச்சு அப்படின்னா அதை நேரிணை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 சொற்கள் சேர்ந்து எதிர் சொற்களாக இருந்து அதை ஒரே கருத்தினை வலுப்படுத்துவதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிரிணை அப்படின்னு சொல்லுவோம். இது சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நேரிணைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரும் சிறப்புமாக, அதாவது இது ரெண்டுமே ஒரே பொருளை கொடுக்கும். சீரமும் ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய, சிறப்பும் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓங்கி உயர்ந்து அப்படிங்கிறது 2 ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி 2 சொற்கள் இணைந்து ஒரே பொருளை விளக்குச்சு அப்படின்னா அதை நேரிணைன்னு சொல்லுவோம். அதே எடுத்துக்காட்டு எதிரிணைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரவு பகல், இது எதிர் சொற்களாக இருக்குது. ஆனால் இரவு பகல் அப்படிங்கிற எதிர் சொற்களாக ஆனால் ஒரே கருத்துன்னு விளக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரதை எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இங்கே தெரிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது இதை பற்றி நல்லா தெளிவாக படிப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கரிகாலன் கட்டிய கல்லணை அந்த பாடம் இருக்கா இல்லையா, அந்த பாடத்தில் இருக்கின்ற பின்பக்க பயிற்சிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அந்த பகுதி பார்க்கலாம். பெருவெள்ளம் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பெருவெள்ளம்ங்கிற சொல்லை எப்படி பிரித்து எழுதுவோம்? பெருமை கூட்டல் வெள்ளம் அப்படின்னு பிரித்து எழுதணும். ஆனால் நிறைய 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரு கூட்டல் வெள்ளம், பெரு கூட்டல் உள்ளம், பெரிய கூட்டல் வெள்ளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சரியான விடை எதுனா பெருமை கூட்டல் வெள்ளம்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, தங்கியிருந்த இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னா, தங்கியிருந்த அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தங்கி கூட்டல் இருந்த முதல்ல இருக்கிறது, இரண்டாவது இருக்கிறது தங்கி இருந்த, அதாவது ஈக்கு நம்மளுக்கு உயிர்மை ஈ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கி ஈ இருந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தங்கு கூட்டல் இருந்தன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சரியான விடை என்னது? தங்கி கூட்டல் இருந்த அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அமைந்துள்ளது அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு 1 ஆப்ஷன் பாருங்கள். அமைந்து கூட்டல் துள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அமைந்து கூட்டல் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது அமைந்து கூட்டல் இல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அமைந்து கூட்டல் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சரியான விடை என்னது? அமைந்து கூட்டல் உள்ளது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா, அரசு ஆட்சி அப்படின்னு அரசாட்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசாட்சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசு கூட்டல் சாட்சி, அடுத்தது அரசு கூட்டல் அரசு ஆட்சி அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த சூ அப்படிங்கிற அந்த எழுத்தில் உகரம் கெட்டு இச்சுங்கிற ஆவும் சேர்ந்து சாவாக மாறணும். அப்படி எழுதுனா தான் அது கரெக்டாக வரும். அப்போ அரசாட்சி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா, அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. நீர் பாசனம் எழுதியிருக்காங்க. அடுத்தது நீர்ப்பாசனம், அடுத்தது நீர்ப்பசனம், நீரப்பாசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சரியான விடை என்னது? நீர்ப்பாசனம். இப்புங்கிற எழுத்து இடையில் சேர்ந்து வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், சரியான பழத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது இந்த பக்க சைடு 1 2 3 4ன்னு அந்த தொடர்களில் டேஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் இருக்கின்ற வார்த்தையோட பொருளை நம்ம அந்த பிக்சரில் படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வார்த்தைகள் 2 பொருள் கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் எந்த பொருள் சரியான பொருளோ அதையே நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், முதலில் இருக்கின்ற கேள்வி பாருங்கள். துயரம் இச்சொல் பொருள், இச்சொல் குறிக்கும் பொருள். அதாவது துயரம் அப்படிங்கிற அந்த சொல் என்ன மாதிரி பொருளை குறித்து வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த படத்தில் பாருங்கள், மகிழ்ச்சி துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துயரம்னா நம்ம துக்கமாக இருக்கிறது, அதுக்கு பொருள் என்ன வரணும்? துன்பம் தான் வரணும். மகிழ்ச்சினா அது எதிர்ச்சொல்லாக மாறிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும்? துன்பம் அப்படின்னு எழுதுனா தான் அது கரெக்டு. அப்போ துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள்னா துன்பம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள். வியத்தகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா ஆச்சரியம் தரும் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா முறியெடுத்து இச்சொல் குறிக்கும் பொருள் அப்படின்னா தகர்த்து அப்படிங்கிறதா சரியான பொருள். அடுத்தது சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள் அப்படின்னா தந்திரம். இப்போ துயரம்னா துன்பம், வியத்தகு அப்படின்னா ஆச்சரியம் தரும், முறியெடுத்து அப்படின்னா தகர்த்து, சூழ்ச்சி அப்படின்னா தந்திரம். இதுதான் அதோட பொருளை குறிக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த பாலில் பூரா ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க, கீழே அந்த கூடையிலையும் ஒவ்வொரு சொற்களாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அதோட எதிர்ச்சொல்லை நம்ம பொருத்தணும், சரியா கோடிட்டு பொருத்தணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பந்தில் இருக்கிறது தொலைவில். தொலைவிலுக்கு எதிர்ச்சொல் என்ன? அருகில். அப்போ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்த பந்தில் இருக்கிறது என்ன? எதிரிகள். எதிரிகளுக்கான எதிர்ச்சொல் என்னது? நண்பர்கள். அப்போ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பழமை. பழமைக்கு எதிர்ச்சொல் என்னது? புதுமை. அப்போ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடித்தளம். அடித்தளம்னா கீழ்ப்பகுதியில் இருக்கிறது. அப்போ அதோட ஆப்போசிட் என்னது? மேல்தளம். அப்போ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது பெரிய. பெரிய அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? சிறிய. அப்போ அதுக்கு நம்ம கோடு போட்டு மேட்ச் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதிர்ச்சொல் இப்போ தெரிஞ்சிச்சா? இன்னொருக்கா பார்க்கலாமா? தொலைவில் அப்படின்னா அருகில், எதிரிகள் அப்படின்னா நண்பர்கள், பழமை அப்படின்னா புதுமை, அடித்தளம்னா மேல்தளம், பெரியனா சிறிய. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒரு தொடரோட கடைசி பகுதியில் டேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன 2 விடைகள் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், கல்லணை அமைந்துள்ள மாவட்டம். கல்லணை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், திருச்சி, தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கல்லணை நம்ம எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு படித்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அதோட விடை என்னது? தஞ்சாவூர். அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணை ஆறு. அதாவது தமிழ்நாட்டில் காவிரியோட முக்கிய துணையாறு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைகை மற்றும் கொள்ளிடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது விடை அப்படின்னா கொள்ளிடம் தான் சரியான விடை. அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், கல்லணையை கட்டிய அரசன். கல்லணையை கட்டிய அரசன் யார்? நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், கரிகாலன்கிறது நல்லாவே தெரியும். அப்போ அதை எடுத்து நம்ம ஆன்சர் எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. இப்போ கல்லணை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போது பழந்தமிழர்களோட தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றாகத்தான் இருக்குது. அப்போ அது ஆன்சர் என்னது? பழந்தமிழர் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது அப்படிங்கிற அந்த பழந்தமிழர் அப்படிங்கிற விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அறிந்து கொள்வோம் பகுதியில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கல்லணைங்கிற பாடம் படித்தோமா இல்லையா? அதில் கல்லணைங்கிற அந்த அணையை பற்றி படித்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அணைகள் இருக்குது அப்படிங்கிறத, முக்கிய அணைகள் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கல்லணை, அந்த கரிகாலன் கட்டியதுன்னு சொன்னோமா இல்லையா? அது. அடுத்தது மேட்டூர் அணை இருக்குது. அடுத்தது வைகை அணை இருக்குது. அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை, பவானிசாகர் அணை. சரியா? இந்த மாதிரி 5 அணைகள் முக்கியமான அணைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அணைகளெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம விவசாய உற்பத்தி நீர் என்ன பண்ணணும், கடலில் மழை பெய்ந்து அந்த நீர் வீணாக கடலில் கலக்காமல் அதை அணைகள் கட்டி தேக்கி வைப்பதன் மூலமாக விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக தான் இந்த அணைகள் கட்டப்பட்டது. அந்த விவசாயத்தின் நலனுக்காக கட்டப்பட்ட அணைகளில் முக்கியமான அணைகளை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதியில், அதாவது முதல் எழுத்தோ இல்லை இடையில் இருக்கின்ற எழுத்தோ இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கின்ற 5 எழுத்துக்களும் ஒரே ஒரு எழுத்துக்களாக, அதாவது முதல் எழுத்தாக இருந்தாலும் சரி, இடையில் இருக்கிற எழுத்தாக இருந்தாலும் சரி, அந்த எழுத்துக்கள் எல்லாமே 5 வார்த்தைகளையும் சமமாக ஒரே மாதிரியான எழுத்தாகத்தான் இருக்கும். அந்த எழுத்து இல்லாமல் இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சா டேஸ் இம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சமம்னு எழுதியிருக்கிறாங்க.
அதே மாதிரி முதல் எழுத்து இல்லாமல் மா அப்படிங்கிற எழுத்து இல்லாமல் நா இம் கொடுத்துருக்காங்க. அப்போ மனம், அது பூவில் இருக்கின்ற மனம். அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து, சரியா? அதுக்கப்புறம் மரம். இது எல்லாத்துக்குமே ஒரே எழுத்து தான், அதாவது இடையில் இல்லாமல் இருந்தாலும் சரி, முதல் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மாங்கிற எழுத்து இல்லாமல் இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு வார்த்தையிலையும் மாங்கிற எழுத்து சேர்த்தனையும் அது வந்து 4 சொற்களாக மாறிடுதா? அதே மாதிரி மீதி இருக்கிற 3க்கும் நம்ம எழுதணும். பாருங்கள், நீ டேஸ் இம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல லா சேர்த்து நீளம் அப்படிங்கிற அந்த அளவை சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வா லா இம், வளம் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வளமான பகுதி அப்படின்னா செழிப்புமிக்க பகுதி, அந்த மாதிரி சொல்கிற வளம் அப்படிங்கிற வார்த்தையாக மாறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வி லா இக்கு, இந்த லா பொதுலகரம் லா தான் போட்டிருக்கோம், தெளிவாக பாருங்கள். அப்போ விளக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, அகல் விளக்கு அந்த மாதிரி சொல்லுவோமா இல்லையா, அந்த இதை தான் குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கா லா இம், காலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. விஷம்னு சொல்லுவாங்க, கருமைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது காலம் அப்படிங்கிறதுக்கு, சரியா? அதாவது அடிப்படை லகரமாக இருந்தால்தான் அதுக்கு வந்து நேரத்தை குறிக்கும். பொதுலகரமாக இருந்தால் விஷம், கருமை அப்படிங்கிற பாம்பு அப்படிங்கிற நிறைய பொருள் குறித்து வரக்கூடியது தான் இந்த காலம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், டேஸ் லா இம்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல கூ சேர்த்திருக்கோம். அப்போ குளம்னா என்ன, தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதியை குளம்னு சொல்லுவோம். அது அடுத்தது வந்து பழகு அப்படின்னா நட்போட நம்ம அடுத்தும் கூட பழகிறத சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா குடம் அப்படிங்கிறது என்ன, நம்ம நீரெல்லாம் பிடிக்கிறதுக்கு பயன்படுகின்ற ஒரு பொருள், பாத்திரம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுதி அப்படின்னா ஒரு பிரிவை குறிக்கிறது, சரியா? அடுத்தது பாருங்கள், மா டேஸ் லை அப்படின்னா அந்த இடத்துல வி சேர்த்திருக்கோம். அப்போ மாவிலை, மாமரத்திலிருந்து கிடைக்கின்ற இலையை மாவிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விகுதி அப்படிங்கிறத நம்ம பிரித்து காமிக்கிற இதை சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவி அப்படிங்கிறது என்ன, நம்ம வேலையை ஈஸியாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன சொல்லுவோம், கருவின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுதான். அடுத்தது விறகுங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது இப்போது ஒரே எழுத்து ஒவ்வொரு சொல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடும்போது அதோட பொருள் வந்து மாறுதா இல்லையா? இந்த மாதிரி 4 சொல்லையும் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அகர முதலி அப்படிங்கிற பகுதி இருக்குது. அதாவது நம்ம பாடம் இருக்கா இல்லையா, அந்த பாடத்தில் இருக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அண்டை நாடு அப்படின்னா பக்கத்து நாடு, அண்ணல் அப்படின்னா கருணை உடையவர், ஆசினா வாழ்த்து, ஆட்டாந்தொழு அப்படின்னா ஆடு கட்டும் இடம், ஆள் அப்படின்னா ஆலமரம், ஆவி அப்படின்னா உயிர், ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னா தயார் செய்தல், லகுவான அப்படின்னா எளிமையான, எண்ணும் அப்படின்னா நினைக்கும், எண்ணில் அப்படின்னா எனக்குள். அடுத்து பார்த்திங்கன்னா ஓலை கொட்டான் அப்படின்னா ஓலையால் செய்யப்பட்ட சிறு கூடை, கனிந்து அப்படின்னா பழுத்து, முறியடித்து அப்படின்னா தகர்த்து, கொடியெடுப்பு அப்படின்னா பக்க அடுப்பு, சூழ்ச்சி அப்படின்னா தந்திரம், சேதாரம் அப்படின்னா வீணாதல், துயரம் அப்படின்னா துன்பம், துளிர்னா இளம் இலை, தையலர் அப்படின்னா பெண்கள், தொலைவுனா தூரம், மன்னர் அப்படின்னா அரசர், மாட்டாந்தோடு அப்படின்னா மாடு கட்டும் இடம், முளைப்பாரி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண் பாண்டம், பொதி அப்படிங்கிறது மூட்டைன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், வல்லமை அப்படிங்கிறது வலிமை, வியப்பு அப்படின்னா ஆச்சரியம், விரைவில் அப்படின்னா வேகமாக, வெட்டவெளி அப்படின்னா திறந்தவெளி, வேலை அப்படின்னா நேரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பின்பக்க பயிற்சியிலாம் தெளிவாக பார்த்து உங்கள் புக்கில் எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. இதை நல்லா படித்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.